தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக உள்துறை செயலர், டிஜிபி, காவல் ஆணையர் ஆகியோர் பேட்டி கொடுக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன் காட்டிட்டு இருக்கோம். 2024ல 1490 கேசஸ், 2025ல 1461 கேசஸ். சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் ரேப் கேசஸ்ல பாத்தீங்கன்னா same kind of a steady decline is there. 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே steady decline. இன்னைக்கு 2025ல 401 cases reported in 2025. இப்படி பார்க்கும்போது in most of the almost all the major crime heads, the number of cases which are being reported has come down. அதே போல் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆல் த மேஜர் ஈவெண்ட்ஸு, டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸு, அதர் கைண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டு நம்ம இணைந்து இதை கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இந்த மெசேஜ், இந்த ப்ரீஃபிங் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம். ஸோ தட் வி கேன் மேக், பிகாஸ் இந்த மீடியாவில் ஒரு லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் கொஞ்சம் ஒரு பிக்சரு கண்ட்ரரி டு த ஃபேக்டு ஒரு பிக்சர் கொஞ்சம் கொண்டு வராங்க சில இடத்துலேருந்து. அதனால் இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் கிட்ட பேசலாம். வி கேன் கிவ் த ட்ரூ பிக்சர் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அந்த நோக்கத்துடன் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். And this is the broader picture. And with this இதை கூட தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் இப்போ போய்கிட்டு இருக்கோம். 2026 உடைய ஃபிகர் எடுத்து பார்க்கும் போது கூட சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் we can say. If you want, I can give the facts and figures of 2026 figures also, but a similar kind of a trend is seen in 2026 figures also. So this is the first message that we want to give, that actually the number of crime for the last 5 years is going down. If you look at the hard statistics, number எடுத்து பார்த்தீங்கன்னா actual number is coming down. I think ஒரு request, let us just allow us to give our whatever message that we have. After that we can take your queries also. DGP, you can would like to add something to this. Home Secretary sir இப்ப சொன்னது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல முக்கியமான வழக்குகள், அதாவது மர்டர் ஃபார் கெயின், ராபரி, டெக்காய்டி, அந்த இதை பார்க்கும்போது ஸ்டெடியா இருக்கு, மார்ஜினலா குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய குற்றமாக இருந்தாலும் பெரிய குற்றமாக இருந்தாலும் குற்றத்தை சீரியஸாக கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம மக்களை நிறைய குற்றங்களை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் நடந்ததுன்னா. இப்போ போக்சோ வழக்குங்கிறது சமீபத்தில் வந்த சட்டம், 2012-13 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சட்டம் தான். அதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்தது முதல்ல. இப்போ கவர்மெண்ட் ஆஸ் எ ஹோல் அப்ரோச்சில் காவல்துறை மட்டும் இல்லை, பள்ளிக்கல்வித்துறை, சோஷியல் வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து, ஆயுதரோட வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து போக்சோவை பற்றி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் போய் சொல்கிறோம், போக்சோ கேஸ் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்போ தைரியமாக ஸ்கூலில் ஒரு வாத்தியார் குழந்தைய தப்பாக டச் பண்ணாருன்னா வந்து சொல்கிறாங்க. இது 10 வருஷம் முன்னாடி நடக்கல. அதனால சில குற்றங்கள் தலைப்பில், அதாவது போக்சோ கேஸ்லேயே வருது சில குற்றங்கள். அதே மாதிரி SC/STலையும் இப்போ வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்து, ஈவன் ஜாதி பேர் சொன்னாலும் உடனடியாக அதுக்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறோம். அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, காயம் இருக்குங்கிறது கட்டாயம் கிடையாது உடம்புல. அதனால இந்த மாதிரி சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸில், எஸ்பெஷலி போக்சோ அண்ட் SC/ST ஆக்டில் நிறைய அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் ஆஸ் எ ஹோல் அப்ரோச், அது காவல்துறை மட்டும் இல்லை, மற்ற துறைகளும் சேர்ந்து மக்களுக்கு அந்த அறிவு, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அதனால நிறைய புகார்கள் வருது. அந்த வர புகார்களை வந்து நம்மளும் பதிவு பண்ண சொல்கிறோம். முன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து பெட்டிஷனாக வச்சிருக்கிறதோ அல்லது விசாரிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒர்க்கிங் அந்த மைண்ட் செட் இல்லாமல், எதாக இருந்தாலும் அதை விசாரிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி கவலைப்படக்கூடாது, வழக்கை பதிவு செஞ்சு விசாரிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் போக்சோலையும் SC/STலையும் உங்களுக்கு நிறைய வழக்குகள் பதிவாகுது. நம்ம வந்து குற்றங்கள் நிறையன்னு சொல்லி சமுதாயத்தையே நம்ம வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் மக்களுக்கு இதை சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துடும். ஏதோ நம்ம ஏதோ சொசைட்டியில் நம்மளே ரொம்ப கீழே போயிட்டோமோன்னு.
அப்படி கிடையாது. போக்சோ குற்றங்கள் நடந்தால் நமக்கு வரணும், நம்ம எல்லா குற்றத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணுறது தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த குற்றங்களில் கூட ஒரு 2 கேஸ் தான் இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் நம்ம அக்யூசரை கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால தமிழக காவல்துறையை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த குற்றம் நடந்தாலும் அது சீரியஸ் குற்றம் தான். அதில் வந்து நம்ம வந்து இது சின்ன குற்றம், அது பெரிய குற்றம்னு இல்லை. அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம், எடுப்போம். அது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு மீறி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம் நம்மளை பற்றி அசஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் மக்களிடையில விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய குற்றங்கள் வந்தால் தகவல் சொல்லுங்கும் போது நம்ம அதை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை குறைக்க ஏற்பாடு பண்ணக்கூடாது, முயற்சிக்க கூடாது. We can take the questions. ஏற்கனவே வந்து அஜித் குமார் வந்து கஸ்டடியல் டெத் நடந்தது. இப்ப திருப்பியும் அதே டிஸ்ட்ரிக்ட்ல அதே திருவோணம் அதே இடத்துல நடக்குது. ஏற்கனவே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எஸ்பிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். திருப்பியும் அதே சர்க்கிள் நடக்கும்போது அவேர்னஸ் இல்லையா? கஸ்டோடியல் இன்சிடென்ட் சம்பந்தமா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் நான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஜீரோ டாலரன்ஸ் டு எனி கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ். லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன அஜித் குமார் கேஸ்லயே கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டு, கவர்மெண்ட்டுடைய ஸ்விஃப்ட் ஆக்ஷன் நீங்களே பார்த்துருக்கீங்க. இந்த கேஸ்ல டிரான்ஸ்பரண்ட் முறையில் விசாரணை நடக்கணும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு அந்த கேஸை சிபிஐக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஒரே காரணம், people should feel that there is a transparent and impartial, otherwise நம்முடைய சிபிசிஐடியோ அதில் நல்லா விசாரணை செய்யலாம். பட் இன்னும் ஒரு 1 step further ஒரு மெசேஜ் கொடுக்கிறதுக்கு டிரான்ஸ்பரன்சிக்காக இந்த ஆக்ஷன் எடுத்தோம். ஸோ கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட் ஆன் ஆல் த கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸு இதை கரெக்டாக நீங்களே பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் இன்சிடென்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுறீங்க, சிவகங்கையில் நடந்த இப்போ செகண்ட் இன்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லுறீங்க. தட் ஆல்சோ வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். அதுவும் நம்ம சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்கோம். அதில் என்ன உண்மை இருக்குது அந்த உண்மைப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அதில் there is 100% no doubt about it. And very strict message has been given to the department to be very, very careful about how to deal with the people. மக்களை எப்படி டீல் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி டீல் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரி எப்படி செய்யணும், அது சம்பந்தமாக நம்ம ஸ்ட்ரிக்ட் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கோம். பட் இதில் 1-2 இன்சிடென்ட்ஸ் இருக்கும் போது இதில் முக்கியமாக என்னன்னா கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் அதில் எப்படி இருக்குது. கவர்மெண்ட் அது உண்மையில் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனரில் விசாரணை செஞ்சுட்டு ஏதாவது தவறு நடந்து இருக்குதா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதா இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் பார்க்கணும். I will just answer generally and I will then request our senior police officers to respond to this. Exactly for that only I was saying that sometimes we tend to draw a bigger picture, I would say, tend to draw a bigger picture based on one incident, which is not correct. When you are trying to draw a bigger picture, it should be based on the whole kind of a situation that is there. Then only we can draw a bigger picture. As far as sexual assault case பொறுத்தவரைக்கு இப்ப தமிழ்நாடு அரசு லாஸ்ட் few yearsல the kind of action நாங்க எடுத்திருக்கோம், I think that much kind of a serious action would not have taken place in decades. Whether it is a sexual assault against women or it is a sexual assault against children under POCSO. Definitely I can say you with all this. Investigation உடனடியாக நடக்குது, impartial fair investigation உடனடியாக நடக்குது. Conviction, trial and conviction பற்றி ஜெனரலாக நாம் பேச மாட்டோம். பட் ட்ரையல் அண்ட் கன்விக்ஷனு
is being given lot of emphasis. இப்போ நாங்கள் போக்சோ கோர்ட்டுடைய ட்ரையல் எப்படி நடக்குது, கன்விக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது, அதுவும் நம்ம ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு கேஸில் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். Maybe our ADG Alano would like to add something to this particular thing. Now we are extending highest priority to all these POCSO cases, and almost all of the cases the investigation timeline are being adhered to. This mic, that is switched on the side. So almost all the cases, the timelines for charge sheeting, the 60 days and 30 days, they are being honored. And let me tell you that because of the quality of investigation and the emphasis we are giving, the POCSO convictions have shown a jump. Almost every week we are seeing a 20-year conviction in a POCSO case. And we can give you data also, but as far as the conviction in POCSO is concerned, that must be the highest and better than even murder cases. So POCSO cases are being accorded very top priority by police department. The POCSO cases, victims and the assistance and the fund, there is a lot of delay. இந்த விக்டிம் அசிஸ்டன்ஸ் ஃபண்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிலேருந்து ப்ராசஸ் ஆகி இங்கே வரும். அது போக்சோ கேஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக எதாவது இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது டோட்டல் நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இல்லை. ஆமாம், வழக்குகள் கூட தான் வந்துட்டு இருக்கு. வருஷம் வழக்குகள் கூட தான் வந்துட்டு இருக்கு. பழக்கம் தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. போதைப் பொருள் பழக்கம் தான், கஞ்சாவா இருக்கட்டும் இல்லைன்னா மதுவா இருக்கட்டும். இந்த போதை பொருட்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக முக்கியமான காரணம் இருக்குதா இல்லையா அதை பத்தி விவாதிக்க வேண்டாம். ஆனாலும் போதை பொருட்கள் சம்பந்தமா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய ஸ்டாண்டு எடுத்த நடவடிக்கை பத்தி நான் சொல்ல முடியும். டெஃபினட்டா இந்த போதை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நடந்த ஆக்ஷன் தமிழ்நாட்டுல நடக்கல. டெஃபினெட்லி ஐ கேன் சே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு ஆக்ஷன் இதுக்கு எதிராக எடுத்திருக்கோம் அந்த ஆக்ஷனே எடுக்கல. நிறைய ஆக்ஷன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் சைட்ல ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன், நம்பர் ஆஃப் கேசஸ் புக்டு, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டடு, இதெல்லாம் பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஃபிகர் வேணுமென்னா கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஃபிகரே கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். இப்போ போதை பொருட்கள் சம்பந்தமா மெயினா NDPS ஆக்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ NDPS ஆக்ட்ல நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் பத்தி மட்டும் பேசுறேன். 2021ல 6,800 கேசஸ். ஆனால் இப்ப நம்ம கடுமையான ஆக்ஷன் எடுத்து எங்கெங்கே ரிப்போர்ட் ஆகுது, எங்கெங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் பார்த்து ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுத்ததுனால 2021ல more than 11,000 cases have been FIRs have been registered. இதே போல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டட் இதெல்லாம் பார்க்கும் போது அந்த ஆக்ஷன் உடைய மேக்னிடியூடு உங்களுக்கு தெரியும். பிளஸ் நம்ம டிமாண்ட் சைடு ரிடக்ஷன்லயே நிறைய ஒர்க் செஞ்சு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு காலேஜ்லையும் விழிப்புணர்வுக்காக ஆன்டி ட்ரக் கிளப் நாம்கே மாஸ்டர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுடைய மேனுவல்ஸ் டெவலப் பண்ணிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்டே உருவாக்கி இருக்கோம். இதை ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணதுக்கு பல டிபார்ட்மெண்ட் இதில் இருக்காங்க. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட் உடைய இணைந்த போதைப் பொருட்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணும். 25 ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம மறுவாழ்வு சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொது பொருட்கள் சம்பந்தமா மறுவாழ்வு சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், காலேஜ் ஹையர் எஜுகேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு 5 இயர்ஸ்ல எடுத்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் இன் த ஹோல் கண்ட்ரி சொல்லலாம். ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்றீங்க, டாஸ்மாக் ஒரு பக்கம் கூட்டிகிட்டே தான் போகுது தமிழ்நாட்டில்.
டாஸ்மாக் உடைய பார் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா அதே சொல்லுறீங்களா? FL2 நம்பர் ஆஃப் பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்றீங்க. நம்பர் ஆஃப் FL2 அந்த ஃபிகர் என்கிட்ட இல்ல, அதனால நான் அந்த நம்பர் பத்தி நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஆனால் எந்த லைசன்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராசஸை இப்போ ஆன்லைன் பண்ணியிருக்கோம், அதுல நிறைய டிரான்ஸ்பேரன்சி பண்ணியிருக்கோம். லைசன்ஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட கிவன் டைம்குள்ள அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான் ஆர் த டேஸ் அப்ளிகேஷன் கொடுத்து எங்கேயும் கிடைக்குது அந்த மாதிரி இப்போ சிஸ்டமே இல்லை. அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க அப்ளிகேஷன் யார்கிட்ட பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்ரூவ்டு இன்க்ரீஸ் ஆயிடும். Telangana does not have a DGP for a long time. How would you respond to criticism that this reflects an increased law and order and crime rate? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ திங்க் ஐ குட் நாட் கெட். The absence of a LNO DGP for a long time in Tamil Nadu, that when you say reflects a rise in crime and decline in law and order. இல்லை, ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி வெரி wrong correlation which is if someone is trying to make it's a very wrong correlation that someone is trying to make.